ஹாய் விவர்ஸ், வேறு லெவலில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுமா? தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த வெப் சீரிஸோட பேர் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். 2019 தான் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் வெப் சீரிஸ் தான். தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குது, வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிளட் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. 8 எபிசோடுமே செம்ம ஹைப்பாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடு எண்டில் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முடிப்பாங்க ஒவ்வொரு எபிசோடுமே. இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல, ஸ்குவிட் கேமு, அந்த வெப்சீரிஸோட அந்த கேம் கண்டென்ட் தான் இந்த வெப்சீரிஸும். எபிசோடு 1 ஸ்டார்டிங்கில் ஆரிஸு, கருபே, சோட்டோ இவங்க 3 பேரும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆரிஸு பார்த்தீங்கன்னா ஒரு கேமருங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலுமே கம்ப்யூட்டரில் கேம் விளாண்டுக்கிட்டு தாங்க இருப்பேன். கேமில் செம்ம டேலண்ட் இருக்கும் இவனுக்கு. இதே மாதிரி தாங்க கருப்பேவும் சோட்டோவும். இவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதையும் ஷார்ட்டாக காட்டுவாங்க. டோக்கியோ சிட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மக்களுக்கு நடுவில் ஒரு ரெஸ்ட் ரூமில் போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே மக்கள் நடமாடுற சத்தம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. வெளியே வந்து பார்க்குறாங்க, ஒரு மக்கள் கூட அங்கே இல்லைங்க. அனாதையாக கிடக்குது ரோடு எல்லாமே. இவங்க 3 பேத்துக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படி காணாமல் போனாங்க, இது சாத்தியமே இல்லைன்னு 3 பேருமே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெப் சீரிஸை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு லேடி வாய்ஸு, ஆளுக்கு ஒரு ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் மூலமாக கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேமில் தோத்துட்டிங்கன்னா இறந்துருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்படி டேஞ்சரான கேமில் சோட்டோ, ஆரிஸு, கருபே இவங்க 3 பேருமே விளாண்டு ஜெயிக்கிறாங்களா இல்லை உயிரை விடுறாங்களா தாங்க இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போரே அடிக்கல. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை பார்க்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைப் இருக்குது. சின்சுகி சாட்டோங்கிறவங்க தான் இந்த வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆரிஸு, உசாகின்னு ஒரு கேரக்டர் வருங்க. இவங்க 2 பேர் தான் முக்கியமான கேரக்டர். ஒவ்வொரு எபிசோட்லையும் அவங்க கிரியேட் பண்ண அந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் 1, சீசன் 2 தமிழ் டப்பில் தான் இருக்குது. நான் சீசன் 1 மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்னும் சீசன் 2 பார்க்கல. சீசன் 3 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் தமிழ் டப்பில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது. அதுக்குள்ளார இந்த 2வது சீசனை பார்த்துடணும். தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருவரோட வாய்ஸும் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. டைலாக்கும் நல்லா எழுதியிருக்காங்க. செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். ஆல்ரெடி நான் சீசன் 1, சீசன் 2 பார்த்துட்டப்பா அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வெப் சீரிஸ் இருந்துச்சுன்ட்டு. தமிழ் டப்பில் ஒரு ஜாப்பனீஸ் தரமான வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க.